நண்பர்களுக்கு வணக்கம். என்னுயிர் நீயடி பகுதி 16. காலை பொழுது அழகாக மலர்ந்தது. இரவு செல்ல சண்டை போட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அகில், அகிலா இருவரும். அலார சத்தத்தில் முதலில் கண்விழித்தது அகில். அகில் எழுந்து அமர்ந்து அலாரத்தை ஆஃப் செய்துவிட்டு குழந்தை போல் தூங்கும் மனைவியின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு நேரமாகுவதை உணர்ந்து ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டவன் அடுத்து 10 நிமிடத்தில் குளித்து முடித்து வெளியே வந்து தூங்கிக் கொண்டிருக்கும் அகிலாவை பார்த்தவன், நைட்டு மலையை முறிக்க போன மாதிரி இந்த தூக்கம் தூங்குறா என நினைத்தவாறு அவள் அருகில் வந்து, அகிலா எழுந்திரு என அவள் தோளை உலுக்கி எழுப்பினான். அதில் மெல்ல கண்விழித்த அகிலா தன் முன்னால் சட்டை பட்டனை போட்டு கொண்டிருக்கும் கணவனை பார்த்து, இப்போ எதுக்கு என்ன எழுப்புறீங்க? எனக்கு தூக்கம் வருது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என்றாள் கெஞ்சலாக. ஏய், காலேஜ் வரணும்னு நினைக்கிறியா இல்லையா? மணி எத்தனை தெரியுமா? நீ பாட்டுக்கும் அசால்ட்டாக தூங்கிட்டுருக்க என வேகமாக கேட்டான். அதில் மணியை பார்த்து அகிலா 7:40 என காட்டவும் அகிலனிடம் வாக்குவாதம் பண்ண நேரமில்லாமல் வேகமாக எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். அதை பார்த்து தலையில் அடித்துக்கொண்டு, ட்ரெஸ் கூட எடுக்காமல் போறா பாரு என்றவன் அவளுக்காக ஆடைகளை எடுத்து கொண்டிருந்தான். அதில் புன்னகைத்தாகி அவளுக்கான ஆடையை கொடுத்து, சீக்கிரம் ரெடியாகி வா என்றான். சரி என்று அகிலா அதை வாங்கி அணிந்து கொண்டு ஈரத்தலையுடன் வெளியில் வர அவளை இழுத்து பெட்டில் அமர வைத்து அகில் அவள் தலையை துவட்டி விட்டான். அவனின் அக்கறையான செயலில் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள் அகிலா. என்னடி என்னை இப்படி சைட்டடிக்கிற? நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன் என கிண்டலாக கேட்டான் அகில். அதை கேட்டு கண்ணக்குழி விழுக அவளை பார்த்து புன்னகைத்தாள் அகிலா. அதில் அவளை ரசித்த பின் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் காதில் முத்தம் கொடுத்தான். அவனின் செய்கையில் நெகிழ்ந்த அகிலா, என்னங்க விடுங்க என சினுங்கலாக கூறினாள். அதில் அவளிடமிருந்து பிரிந்த அகில், வயிறுவலி பரவாயில்லையா என அக்கறையாக கேட்டான். அவன் அக்கறையான பேச்சில் மெய் சிலிர்த்தவள், இப்ப பரவாயில்ல என மெதுவாக கூறினார். சரி என்ற அகில் அவளுக்கு தானே தலையை சீவிவிட்டு ரெடியாகி இருவரும் ஹாலுக்கு வந்தார்கள். சரோ, ராம் இருவரும் ஷோபாவில் உட்கார்ந்து காஃபி குடித்து கொண்டிருப்பதை பார்த்த அகிலா, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்து வரேன் என சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் புகுந்து கொண்டாள். சரி என்ற அகில் தன் அம்மா பக்கத்தில் அமர்ந்து ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்து செய்தி சேனலை வைத்தான். டேய், நேரமாக ரெடியாகி வந்திருக்கீங்க? காலேஜில் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனா என சரோ கேட்க, இல்லைம்மா, எப்பவும் போல தான் காலேஜ் போகணும். இன்னைக்கு அகிலா சமைக்கிறேன் என்று சொன்னா, அதனால தான் நேரமாக எழும்பி ரெடியாகி வந்தோம் என்றான். டேய், அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது சமைக்கட்டும், இன்னைக்கு காலேஜ் இருக்குது, சமைச்சிட்டு எப்போ காலேஜ் போகிறது என்றார் ராம். சரோ, உன் புருஷன் என்ன லூஸா? நாங்கள் ரெடியாக தானே வந்திருக்கோம், அதெல்லாம் அவள் சமைச்சிடுவா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் என கிண்டலாக கூறினான். 2 பேரும் ஆரம்பிக்காதீங்க என்ற சரோ, என்னங்க விடுங்க, ஒரு நாள் தானே, சமைச்சிட்டு போறா என்றார். சரி என்று ராம் தன் மகனை பார்த்து முறைத்தார். அப்போது கிச்சனிலிருந்து காஃபியுடன் வெளியிலே வெளிவந்த அகிலா அகிலனுக்கு கொடுத்துவிட்டு சமையல் வேலையை பார்க்க மீண்டும் கிச்சனுக்கு சென்றாள். தினேஷின் அறையில் தன் மார்பில் கோழி குஞ்சு போல் முகம் புதைத்து தூங்கும் மனைவியின் முகத்தில் விழுந்த முடிகளை எடுத்துவிட்டு அவள் உச்சி அழுத்தமாக முத்தம் வைத்த தினேஷ் இரவு நடந்ததையெல்லாம் நினைவு வர அதில் ஒரு நொடி சோர்வாகி பின் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன். அவளை தலகாணியில் படுக்க வைத்து அவள் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு ஜிம்மிற்கு சென்றவன் 10 நிமிடம் அவசரமாக உடற்பயிற்சி செய்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டு குளித்து முடித்து வெளியில் வந்தவன் தன் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என நினைத்து கொண்டு அங்கேயே ஆடையை மாற்றிக்கொண்டு எதிர்ச்சியாக கட்டிலை பார்த்தவன் தன் மனைவி எழுந்து அமர்ந்திருப்பதில் அவள் அருகில் சென்று அமர்ந்து, பாப்பா, நீ எப்போ எழுத என்று கேட்டான். அதில் அவள் தன்னை பார்த்து விட்டாள் என உணர்ந்து அவன் தாடையை தன் ஒற்றை விரலால் நிமிர்த்தி தன்னை பார்க்குமாறு செய்தவன், ஏண்டி, என்னவோ என்னை புதுசாக பார்க்குற மாதிரி கண்ணமெல்லாம் சிவக்குது, ஆல்ரெடி பார்த்தது தானே என கிண்டலாக கேட்டான்.
மாமா என்ன? சினுங்கிய மோகனா அவள் நெஞ்சில் அடித்தவள், இப்படியா பேசுறீங்க என செல்லமாக முறைத்து கொண்டாள். அதில் அழகாய் புன்னகைத்த தினேஷ் அவள் காலை எடுத்து தன் தொடையில் வைத்துக்கொண்டு அவள் விரலில் இருந்த காயத்தை பார்த்தவன், பாப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல என்று நினைக்கிறேன். நீ எப்படி ஃபீல் பண்ணுற என்று கேட்டான். இப்போ பரவாயில்ல மாமா, ஐம் ஓகே என்றாள். சரி பாப்பா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீ எப்போடி மெட்டி போட்ட என்று கேட்டான். அது அன்னைக்கு ஒரு நாள் அத்தை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க மாமா. கல்யாணமான பொண்ணு மெட்டி போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் வாங்கி போட்டுட்டேன் என்றாள். நான் சரியாக கவனிக்கவே இல்லையேடி. விடுங்க மாமா, அதில் என்ன இருக்குது என்றவள், நான் போய் குளிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க என சொல்லிவிட்டு ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். சரி என்ற தினேஷ் தன் மொபைலை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்தவன் மேனேஜர் மணிக்கு கால் செய்து ஏதோ ஒன்றை கூறி, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளையே பாருங்க மணி, இன்னைக்கு மதியம் வந்தா போதும் என்று வேகமாக காலை கட் செய்தான். அதற்குள் மோகனா குளித்து முடித்து வெளியில் வந்தவள் தலையை லூசாக பின்னி போட்டுக்கொண்டு சிம்பிளாக ரெடியாகி இருவரும் ஹாலுக்கு வந்தார்கள். மிஸ்டர் சித்தார்த்தின் மலேசியா கம்பெனி ஷேர் திடீரென்று டவுன் ஆகி வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் இந்த செய்தி பிஸ்னஸ் வட்டாரத்தில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என ஒரு பெண் டிவியில் நியூஸை வாசித்தாள். அதை கேட்ட மோகனா தன் கணவனை பார்க்க அவன் முகம் இறுகிப்போய் இருந்தது. அவன் முகத்தில் உணர்ச்சியே இல்லாமல் இருப்பதை பார்த்து கவலையான மோகனா அவனை சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என நினைத்து டைனிங் டேபிளில் கால் கட் செய்து கொண்டிருந்த அகிலாவை பார்த்து, அகிலா, நீதான் இன்னைக்கு சமைக்கிறியா என்று கேட்டாள். ஆமாம் ஆமாம், நான் தான் சமைக்கிறேன் என சந்தோஷமாக கூறினாள் அகிலா. சரி, நீ சமைக்கிறத சாப்பிட்டுட்டு நான் உயிரோடு இருப்பமா என கிண்டலாக கேட்டாள் மோகனா. தினேஷின் கையை அழுத்தமாக பற்றினாள். அதில் இறுக்கத்தை குறைத்த தினேஷ் தன் மனைவியை பார்த்து சின்னதாக சிரிக்க அதை பார்த்து நிம்மதியடைந்தாள் மோகனா. மோகனா சொல்வதை கேட்டு கடுப்பான அகிலா அவள் அருகில் வந்து அவள் தலையில் மெல்லமாக கொட்டி, உனக்கு நான் சமைக்கிற சாப்பாடு கிடைக்காது, உனக்கெல்லாம் மிளகா பொடி சாப்பாடு தான் கொடுக்கணும் என்றாள். ஏய் குண்டு, தலை வலிக்குதுடி என சினுங்கினாள் மோகனா. இருவரின் செல்ல சண்டையை பார்த்து அனைவரும் புன்னகைக்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட மோகனா ரிமோட்டை எடுத்து டிவியை ஆஃப் செய்துவிட்டாள். அதை யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் தன் மனைவியின் செய்கையை கண்டு கொண்ட தினேஷ் தனக்காகத்தான் அவள் இதை செய்கிறாள் என புரிந்து கொண்டவன், கம்பெனி ஷேரை ஒரு நாளில் மேலே கொண்டு வந்து விடலாம் என நினைத்து கொண்டு தன் மனைவியை பார்த்து இதழோரமாய் அழகாய் புன்னகைத்தான். அதை பார்த்து தானும் புன்னகைத்த மோகனா அகிலாவுக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணியவள். சிறிது நேரத்தில் காலை உணவு தயாராகும். அனைவரும் டைனிங் டேபிளில் அமர அனைவரையும் உட்கார வைத்து அகிலா பரிமாற உணவை உண்டு முடித்துவிட்டு அகிலாவை பாராட்டினர். அதன்பின் அகிலா அகில் இருவரும் காலேஜுக்கு கிளம்பிவிட ராமும் கம்பெனிக்கு சென்றுவிட தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு மோகனா அருகில் வந்த தினேஷ், பத்திரமா இரு, இங்கேயும் அங்கேயும் நடக்காத, இப்போதான் கால் சரியாகி இருக்கிறது, மதியம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு, இப்போவும் போய் மாத்திரை போடு, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து விடுவேன், அம்மா உன் கூட தான் இருப்பாங்க, என்ன வேணும்னாலும் அம்மா கிட்ட கேளு, அப்படி இல்லைன்னா எனக்கு கால் பண்ணு என்றான். சரி மாமா என அவனை அணைத்து விடுவித்த மோகனா அவன் நெற்றியில் பாசமாக முத்தம் வைத்து அவனை அனுப்பி வைத்தவளுக்கு அவனை பிரிந்திருப்பது கஷ்டமாகத்தான் இருந்தது. இருந்தும் அவன் வேலை அப்படி. இப்பவே கம்பெனி ஷேர் டவுன் ஆகியிருக்கிறது, அதை வேற அவன் பார்க்க வேண்டும் என நினைத்து தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு மாத்திரையை முழுங்கிவிட்டு ஷோபாவில் அமர்ந்தார். அடுத்து புதிதாக நம்முடைய கதைக்குள் நுழைந்திருக்கும் கண்ணன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். தலைக்கு குளித்து ரெடியாகி பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி கடவுளை வணங்கிவிட்டு காயு கண்ணன் இருவரும் காஃபி போட்டு கொடுத்துவிட்டு காலை உணவை சமைத்து முடித்து மூவரும் சாப்பிட்டுவிட்டு கண்ணனிடம் சொல்லிவிட்டு காயுவை அழைத்து கொண்டு ஆஃபீஸ் வந்தாள் கீதா. ஆஃபீஸில் கம்பீரமாக கீதா அழைத்ததும் ஸ்டாஃப் அனைவரும் மரியாதையுடன் காலை வணக்கம் சொல்ல
அனைவருக்கும் புன்னகையுடன் பதிலளித்த கீதா தன்னுடைய கேபினுக்கு வந்தாள். தன் பின்னால் வந்த காயுவை சோபாவில் உட்காரச் சொன்னாள். தன் அக்காவிற்கு ஆஃபீஸில் கொடுக்கும் மரியாதையை பார்த்து அசந்து போன காயு, வீட்டில் பூனையாக இருப்பவள் ஆஃபீஸில் புலியாக இருப்பது போல் தோன்ற தன் அக்கா சொன்ன இடத்தில் பல்லி போல் ஒட்டி அமர்ந்து கொண்டாள். காயுவின் செய்கையில் இதழ் வளைத்து சின்னதாக புன்னகைத்த கீதா தன் சேரில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பிஎம் மகியை அழைத்து இன்றைக்கான ஷெட்யூலை கேட்டுக்கொண்டே கணினியில் கண்ணை பதித்து வேலை பார்த்து கொண்டே அவள் சொல்வதை மண்டையில் ஏற்றி கொண்டவள், ஓகே மகி, ஷீஸ் காயத்ரி, மார்க்கெட்டிங் டீமில் இவங்கள ஜாயின் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஒரு ட்ரெயினரை அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணு என்றாள். ஓகே மேம், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் என சொல்லிவிட்டு மகி சென்றதும் தன் அக்காவை பார்த்த கீதா அவள் அருகில் வந்து, காயு, இப்போதைக்கு நீதான் என்னுடைய தங்கச்சி என்று தெரிய வேண்டாம். நீ ஒரு எம்ப்ளாய், கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் எம்ப்ளாயாக இருந்து உன்னோட திறமையை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு போனால்தான் உன்னோட மதிப்பு அதிகரிக்கும். எனக்கு புரிந்ததுக்கா என்றாள் புன்னகையுடன். நான் உனக்கு வீட்டில் அக்கா காயு, இது ஆஃபீஸ், மறந்து கூட என் அக்கான்னு கூப்பிடக்கூடாது என்றாள் கீதா கண்டிப்பாக. சரிங்க மேம் என்றாள் காயு. அதில் புன்னகைத்த கீதா மகி வரவும் அவளுடன் காயுவை அனுப்பி வைத்துவிட்டு தன் சேரில் வந்து அமர்ந்தவள் பெண்டிங்கில் இருந்த அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நாளை ஹோட்டலில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருப்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கணக்கு வழக்குகளை பார்க்க ஆரம்பித்தவளுக்கு குட்டி தங்கையின் முகம் தன் அம்மாவின் முகமும் மனதில் வந்து போக நொடியில் கண்கள் கலங்கியது. அதை கட்டுப்படுத்தி கொண்டு வேலையில் கவனத்தை செலுத்தினாள். அகிலாவை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு வந்து கொண்டிருந்த அகில் காலேஜுக்கு சற்று முன்னால் பைக்கை நிறுத்தியவன், நான் முன்னாடி போகிறேன், பொறுமையா நடந்து வா என்றான். ஓகே என அகிலா தலையை ஆட்ட அதில் அங்கிருந்து சென்றான். அதை 2 ஜோடி கண்கள் குரோதமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றது. காலேஜ் உள்ளே வந்து பைக் ஸ்டாண்டில் பைக்கை நிறுத்தி அகில் தன் நண்பர்கள் கூட்டம் இருக்கும் இடத்திற்கு வந்து ஹாய் கைஸ் என்றான். ஹாய் அகில் என்று அனைவரும், என்னடா 2 நாளாக எங்கே போன என்று கேட்டான் அங்கிருந்த ஒருவன். ஊரில் இருந்து அத்தை வந்திருந்தாங்கடா, அதனால் வீட்டில் தான் இருந்தேன். அன்னைக்கு தாலி பிரித்து கோத்தாங்க, அதனால் வரலை என்றான் அகில். அதை கேட்டு நந்தா, எப்படி பொய் சொல்கிறான், இவனும் தானே பொண்டாட்டிக்கு கூட ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்கான் என நினைத்து கொண்டு தன் நண்பனை பார்த்து கேவலமாக சிரித்தான். என்ன மச்சி, ஏதோ நினச்ச போல என அவன் தோளில் மீது கையை போட்டு அகில் மெதுவாக கேட்க, இல்லையே மச்சி, நான் ஒன்றும் நினைக்கல. ஏண்டா என்றான் வேகமாக. நீ நினைக்கவும் கூடாது மச்சி, அப்படி ஏதாவது நினச்ச எனக்கு தெரியாமல் யார்கிட்டையாவது போய் உளறி வச்ச, நண்பன்னு கூட பார்க்க மாட்டேன், குரல் வழியை அப்படியே கடிச்சு எடுத்துடுவேன் என பல்லை கடித்து கொண்டு கூறினான். இல்லை மச்சி, நான் எதுவும் நினைக்கல, நீ என்னோட மச்சான், அதை தவிர உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என பாவமாக கூறினான் நந்தா. அதில் அகில் புன்னகைக்க, சரி வாங்க, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம் என்று ஒருவன் கூற, சரி என்று அனைவரும் கிளாஸ் ரூமுக்கு வந்து அவர்களிடத்தில் அமர்ந்து கொண்டனர். அப்பொழுது உள்ளே வந்த மேம் ஒருவர் மேடையில் ஏறி நின்று, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபைனல் இயர் வந்து 1.5 மாதம் ஆச்சு, எல்லாம் பேசணும்னு ஓரளவுக்கு முடிக்கிறதுக்குள்ளே நிலையுள்ளதான் இருக்கிறது. ஸோ அதை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது நான் எதுக்கு இதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஏற்கனவே 4 பேர் சேர்ந்து சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டீம்லையே 2 பேராக பிரிந்து ஃபைனலில் செம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க என்றாள். சரிங்க மேம் என அனைவரும் கோரஸாக கத்த, ஓகே, வந்த வேலை முடிந்து விட்டது என நினைத்து கொண்டு அவர் சென்று விட்டார். அகிலா, நீ உன்னோட புருஷன் கூட தான் சேர்ந்து பண்ண போறியா, இல்லை நீயும் நானும் சேர்ந்து பண்ணலாமா என்று கேட்டாள் நிவேதா. அவர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்டி என்றாள். ஓகே என்ற ஸ்வேதா, என்னடி மரியாதையெல்லாம் பலமாக கொடுக்குற என கிண்டலாக கேட்டாள். ஏய், அப்படியெல்லாம் இல்லை,
வீட்டில் சொல்லி சொல்லி அதே பழக்கம் வந்துருச்சு என்ற அகிலா, சரி நமக்கு இப்போ ஃப்ரீ ஹவர் தானே, வா நம்ம லைப்ரரி போகலாம் என்று அவளை இழுத்து கொண்டு சென்றாள். அதை பார்த்த நந்தா, மச்சி உன்னோட ஆளு நிவேதாவை இழுத்துக்கிட்டு எங்கேயோ போறா என்றான். கேன்டீன் இல்லைன்னா லைப்ரரியை தவிர அவங்க எங்கே போயிட போகிறாங்க என்றாள். சரி, நீ என்ன அகிலா கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறியா என்று கேட்டான் நந்தா. கண்டிப்பாக அவ கூட தான் சேர்ந்து பண்ணுவேன் என்றான் அகில். சரி மச்சி, இப்போது நானும் நிவேதாவும் சேர்ந்து பண்ணுகிறோம். நிவேதா ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருக்காளான்னு தெரியல. எதுக்கும் நான் அவகிட்ட அப்புறமா கேட்டு பார்க்குறேன். நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு மச்சி. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் முடிக்க இன்னும் 6 மாதம் இருக்கிறது. கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணு என்றான். சரி, இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு மச்சி. நான் மெடிக்கல் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன். உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுக்கு நிறைய மெடிசன் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. நாம் அதை பற்றி ரெஃபர் பண்ணணும். ஸோ இப்போ லைப்ரரி போகலாமா என்று கேட்டான் அகில். போகலாம் என இருவரும் கிளாஸிலிருந்து வெளியில் வர, அப்பொழுது சீனியர் பையன் ஒருவன் நந்தாவை கிளாஸ் இன்சார்ஜ் கூப்பிட்டதாக கூறிவிட்டு சென்றான். மச்சி, நீ லைப்ரரி போய் வெயிட் பண்ணு, நான் என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் நந்தா. சரி என்ற அகில் லைப்ரரிக்கு வந்தவன் தன் ஐடி பாஸ் வைத்து ஸ்கேன் செய்து உள்ளே சென்றவன் தன் மனைவியை நிவேதாவுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் என நினைத்து கொண்டு சில புக்ஸ் எடுத்து வந்து டேபிளில் அமர்ந்தவன் அதை படித்து நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் நந்தா வர அவனை பார்த்த அகில், எதுக்கு மச்சி கூப்பிட்டாங்க என்று கேட்டான். நம்ம பண்ண சோஷியல் சர்வீஸ் ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் மச்சி. நம்ம இங்கே இருந்த பசங்களுக்கு ஆட்டோ மூலமாக ஸ்கூல் போக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்ல. ஆமாம், அதில் என்ன வந்த பிரச்சனை என புரியாமல் கேட்டான் அகில். அதில் தாண்டா பிரச்சனையே. அந்த ஆட்டோக்காரருக்கு இந்த மந்த்து சேலரி கொடுக்கவில்லை. இன்றைக்கி ப்ராஜெக்ட் பற்றி அனலைஸ் பண்ணும்போது அது தெரிஞ்சிருக்குது. மேம் அதை சீக்கிரமாக கிளியர் பண்ண சொன்னாங்க. அப்பா அப்போவே பணம் கொடுத்தார். நான் தான் இருந்த வேலையில் மறந்தே போயிட்டேன். சரி விடு, நான் அந்த ஆட்டோக்காரரை பார்த்து பேசி பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். நாளைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்றான் அகில். சரி, நோட்ஸ் எடுத்துட்டு நானும் நிவேதா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். சரி என்று அகில் சரோவுக்கு கால் செய்து, நானும் அகிலாவும் வீட்டுக்கு வர லேட் ஆகும், நீங்கள் சாப்பிட்டு படுங்க என சொல்லிவிட்டு காலை கட் செய்தவன் தன் மனைவி தன்னை நோக்கி வருவதை பார்த்து ஃபோனை பாக்கெட்டில் போட்டவாறு ஒற்றை புருவம் உயர்த்தி என்னவென்று கேட்டான். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் வந்தேன் என்றாள் அகிலா. அவன் அருகில் அமர்ந்து நோட்ஸ் ரெஃபர் பண்ணி சில ஐடியாக்களை கொடுத்து, மெடிக்கலுக்கு என்ன பெயர் வைக்கலாம், எந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் இருக்க வேண்டும் என ஒரு பேப்பரில் எழுதி கொண்டிருந்தாள். என்ற அகில் அவள் சொன்ன ஐடியா புதுமையாக இருந்ததால் அதற்கெல்லாம் ஓகே சொன்னவன் நேரமாவது உணர்ந்து மதிய உணவை சாப்பிடுவதற்காக அவளை அழைத்து கொண்டு கேன்டீன் சென்றான். கதை தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.